الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العلي والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆர்வம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட அருக்குடையான இந்த ரமலான் மாதத்தில நாமெல்லாம் வீட்டிருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தந்திருக்கின்றான். கடந்த ரமலானில் இருந்தவர்கள் எத்தனையோ மக்கள் இந்த பூமியை விட்டு அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் நமது பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கோரி மேலும் நன்மைகள் செய்வதற்காகவும் செய்த நன்மையை அழிக்காமல் பாதுகாப்பதற்காகவும் பயிற்சி எடுக்கக்கூடிய சிறந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில யாருக்கெல்லாம் மறுமையினுடைய வீடு, அந்த சோனம் யாருக்கு சொந்தம் என்று அதிகமான இடங்களிலே அதிகமான நபர்களை குறித்து பேசுகின்ற பொழுது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சில விஷயங்களை நமக்கு பதிவு செய்கின்றான். அதில் ஒன்றுதான் தில்கதாருல் ஆஹிரத்தும் நஜ்அலுஹா லித்தீனி லா யுரீதுன உல்வத்தன் லா யுரீதுன உல்வத்தன் ஃபில் அருளி வலா ஃபஸாத் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அருமையான ஒரு செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் சூரத்துல் கஸஸ்ல 83வது வசனம். அந்த மறுமையின் வீட்டை இந்த பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி வைப்போம். ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு இதை விரும்பாதவர்களுக்கு சொர்க்கம். பொதுவாக சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது எப்படிலாம் வரும், என்னென்ன காரியங்கள் செய்தா, என்னென்ன தியாகங்கள் செய்தா, என்னென்ன அர்ப்பணிப்புகள் எல்லாம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்பது அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான். ஆனா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த 2 விஷயத்தை விரும்பாதவர்களுக்கு மறுமையின் வீடு சொந்தமாகிவிடும், நான் சொந்தமாக்கி வைப்பேன் என்கின்றான். அதுல ஒன்று பெருமை, இன்னொன்று குழப்பம். ஏனென்றால் நல்லவர்களும் இந்த 2 விஷயத்திலே அகப்பட்டு கொண்டு மறுமை வீட்டை இழக்கக்கூடிய, அதாவது நன்மைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பூமியில இருக்கிறது. அதுல முதலில் பார்த்தோமையானால் பெருமை. பெருமை என்பது அல்லாஹ்வுடைய தூதரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பெருமை என்றால் என்ன? எங்களிடம் இருப்பதை நாங்கள் நன்றாக உடை உடுத்துவதையும் நன்றாக எங்களை அலங்கரித்துக் கொள்வதை பெருமை என்று கூற முடியுமா? பெருமையில் சேருமா என்று கேட்கும்போது அது பெருமை அல்ல. ஆனால் தன்னிடம் இருப்பதுதான் உயர்ந்தது என்று மற்றவர்களை இகழ்ச்சியாக ஏளன பார்வையால் பார்க்கிறார்களே, அதுதான் பெருமை என்று சொன்னாங்க. இப்ப நாம நினைச்சுக்கிறோம் நம்ம ஆடம்பர வாழ்க்கையில இருக்கதா பெருமை அப்படின்னு. அல்லாஹ் அடுத்தவங்களை சிறுமைப்படுத்தி பார்ப்பது பெருமை. அப்ப அடுத்தவங்களை சிறுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய எண்ணம் எப்ப வரும்னு சொன்னா, நான் உயர்ந்தவன் மற்றவர்களை விட என்ற எண்ணம் வரும் பொழுதுதான் அடுத்தவர்களை நாம் இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை வரும். ஆகையால் இதுதான் பெருமை என்று அல்லாஹ் பெருமையை மிக விளக்கமாக சொல்லி காட்டார். இப்ப இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த பெருமை வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான அழகான ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான்.
சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், இபாதுர் ரஹ்மானுல் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனவ் வ இதா ஹாத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா வல்லதீன யபித்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜத்தன் வ கியாமா. 3 விஷயங்கள் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லுதா, என்னுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? பெருமையாக நடக்க மாட்டார்கள் அர்த்தம். இங்கேயும் நேர்மறை எதிர்மறையும் கலந்து வரும். என்னுடைய அடியார்கள் பூமியில பணிவாக நடப்பார்கள், அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு கூறுகின்றார். மேலும் மடமையில் இருக்கக்கூடிய மார்க்க அறிவில்லாதவர்கள் ஏதாவது தர்க்கம் என்பதற்காக வாதாடுவதற்காக அவரிடம் வந்தால் அவர்கள் அழகான முறையிலே சலாம் சொல்லி சென்று விடுவார்கள், பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இதையும் நம்ம கவனிச்சோம்னா இதுவும் நமக்கு பெருமை உண்டாகக்கூடிய இடமாக இருக்கும். பொதுவாக மார்க்க விஷயத்துல டிபேட்டிங் பண்ணவங்க பூரா பாத்தீங்கன்னு சொல்றா கடைசியில எப்படி மாறிட்டாங்க. முதல்ல அல்லாவுக்காக என்ன செய்வாங்க, ஒரே மேடையில வாங்க விவாதம் செய்வாங்க, கூட்டம்லாம் கூடும். கடைசியில கூட்டம் முடிஞ்ச பிறகு அருமையான பேச்சுனே, உங்க பேச்சு டாப்பு, உங்களுக்கு வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி குளிர்ந்துருவார், முடிஞ்சுதா சொல்லி. அப்ப தர்க்கம் பண்ண போனாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், குழி தோண்டிக்கிட்டு நமக்கு குழி நாமளே தோண்டுவது அர்த்தம். சூழ்ச்சியில மத்தவங்க நம்ம குழி தோண்டுவாங்க, பெருமையில நமக்கு நாமே குழி தோண்டுவோம், உள்ள முங்கிடுவோம். அல்ல எவ்வளவு அழகா அந்த இடத்தை சுட்டி காட்டுதான் பாருங்க. அதனால யாராவது உங்கள்கிட்ட தர்க்கம் பண்ண வந்தா சலாம் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்ப எனக்கு மார்க் அறிவனை எப்படி நிரூபிக்கிறது அப்படியே வீரவசனங்கள பேசுவோம். பல்லதீன யபித்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜத்தன் வ கியாமா. நீங்கள் நின்ற நிலையிலையும் இரவிலையும் பகலிலையும் அல்லாஹ்வை வணங்குங்கள், சஜ்தா செய்யுங்கள். அதுதான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களை யார் என்பதை காட்டக்கூடியது. மனிதர்களிடத்திலே வாதாடுவதல்ல, பெருமையாக நடப்பதல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டோட்டமாக அடித்துக் கூறுகின்றான். எனவே என்னுடைய அடியார்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவாதம் தருகின்றான். எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. குர்ஆனை நாம் அணுக வேண்டிய முறையில் அணுகினால் மாத்திரம்தான் நமக்கு அது விளக்கம் சொல்லும். இல்லை என்றால் படித்துக் கொண்டே சென்றால் பக்கங்களை திருப்புவது போல் நாம் செய்திகளை கடந்து சென்று விடுவோம். விஷயம் உள்ள இறங்காது. கண்ணுல பார்ப்போம், நாவில சொல்லுவோம், உள்ளத்திற்குள் செல்லாது. குர்ஆன் யாருடைய இதயத்தை எட்டுகிறதோ அவருடைய வாழ்க்கை மாறிவிடும். பார்த்தா மாறாது, சொன்னா மாறாது, இதயத்தில் போய் அந்த குர்ஆன் இருக்க வேண்டும். அதனாலதான் காபிர்கள் சொன்னாங்க, அவர்களுக்கு இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, குர்ஆனை பற்றி இந்த வேதத்தை பற்றி சிந்திக்காத அளவுக்கு எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டு விட்டன, நாங்கள் சிந்திக்க மாட்டோம் ஒவ்வொரு டிக்ளேர் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் அதையும் பதிவு செய்யறான். அப்ப யாருக்கெல்லாம் இதயத்தில் திரையிட்டு அல்லாஹ்வின் வேதம் உள்ளே செல்லவில்லையோ அவர்கள் நிராகரிப்பாளராகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் எடுத்து காட்டுகின்றார். அப்படி என்றால் நாம் பெருமைப்படாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேற யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாம முஸ்லிமா மூமினா இருக்கிறதுக்கு யார் கூலி தர போறா? இப்ப நம்ம ஒரு கம்பெனியில வேலை வாங்குவோம், முதலாளி பாராட்டுல சந்தோஷமா நமக்கு லாபமா? இப்போ வழிபோக்க யாரோ பாராட்டுல லாபமா? யாரை பாராட்டுன்னு நமக்கு பெருமை, யார் பாராட்டுன்னு சந்தோஷம். முதலாளியை பார்த்து நல்ல ஒரு கற்பா, நல்லா பண்ற வேலைன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கும். அதான் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனால் நமக்கு யார் சொர்க்கத்தை தர இருக்கின்றானோ, யார் நமது நன்மையை பதிவு செய்ய சொல்கின்றானோ, யார் நம்மை மறுமையிலே பரிசுத்தப்படுத்துகின்றானோ, கருணையுடன் பார்க்க போகின்றானோ, அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நான் யார் என்பதை மாத்திரம் நாம் நிரூபிக்க தோன்றினால் இந்த உலகத்தில் பெருமை என்பதே வராது. அதையும் தாண்டி சில சமயங்களில பெருமைக்கான வாய்ப்புகள் வரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம், எல்லாருக்கும் மனனம் உள்ள வசனமும் கூட. அந்த வசனத்தை யார் பார்த்தீங்கன்னு சொன்னா, சூரத்து நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அருமையான ஒரு செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ்விடமிருந்து வெற்றியும் உதவியும் உங்களுக்கு வரும்பொழுது, மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திலே அலையலையாக நுழையும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்விடம் பிழை பொறுப்பு தேடுங்கள், அதாவது மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கின்றான். இதுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா, நம்ம சாதாரண அறிவோட பார்த்தா வசனத்துக்கு வசனம் சம்மந்தமே இருக்கு. வெற்றி வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் புகழ சொல்றான், அடுத்து பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். ஏன் பாவ மன்னிப்பு கேட்க சொன்னான்? வெற்றி வந்து என்ன செய்யணும், கொண்டாடணும்.
பார்க்கவே இல்லையா? ஒரு கவுன்சிலர் வார்டுக்கு நினைச்சு வச்சாலும் என்னமோ பெருசா கொண்டாடுறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யாருமே செத்து போனவங்க 100 வருஷத்துக்குள்ள செத்து போனவங்க மாலை போட வரும்போது கூட ரோடெல்லாம் வெடி போட்டு குப்பையா இருக்கிறாங்க சமுதாயம். ஆறுல அடிச்சுக்கிட்டு கதவை திறந்து வச்சு அதை ஏறி நின்று விசில் அடிச்சுக்கிட்டு போற கூட்டம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காலத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது என்ன வெற்றி? மற்ற எல்கைகளில் வெற்றி கிடைத்தால் கூட பெரிய வெற்றி இல்லை. அது ஃபத்ஹ் மக்கா, மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளில அதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஏன் அதை குறித்து அல்லாஹ் தூதருக்கு செய்தியாக சூறாவா இறக்கினான் என்றால், அந்த ஊரில் இருந்துதான் அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த ஈமான் கொண்டவர்களும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஒரே காரணம், வாங்கின கடை தரல, வாக்குறுதி மாறிட்டாங்க, எங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க என்று யாரும் எதற்கல. இவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமத்து தைபாவை சொன்ன ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் அந்த பூமியிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டார்கள். குற்றுயிரும் குலையுருமாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சிறை செய்யப்பட்டார்கள். சிறையிலேயே மனிதர்கள் உண்டு. உடுத்திய உடையுடன், பசியுடன், தாகத்துடன் இரவோடு இரவாக பயணித்து மதினா சென்றவர்கள் உண்டு. அப்பேற்பட்ட மக்களுக்கு 2 ரக்காய் தொழுவதற்கு அந்த பூமியிலே அனுமதிக்காத நேரம் உண்டு. அப்பேற்பட்ட அந்த பூமியை அல்லாஹ் எந்தவித யுத்தமும் இல்லாமல், எந்தவித சலசலப்பும் இல்லாமல் வெற்றியை நல்கினான். உண்மையிலேயே கொண்டாடப்படக்கூடியதா இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கான் வெற்றியின் பொழுது காபிர்கள் எல்லாம் பேசப்படுறாங்க, நாம இவங்களோட அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணணும், அக்கிரத்துக்கு மேல அக்கிரம் பண்ணணும், இன்னைக்கு அவங்க கை ஓங்கிருச்சு, நாம் இன்றோடு அழிந்தோம் என்ற எண்ணம் அந்த மக்கள் மனதில் வரும். அல்லாஹ்வின் தூதர், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அதனால் இதை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சற்று மேடான ஒரு இடத்துல இருந்து அறிந்து கொள்ளுங்கள், மக்காவாசிகளை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரும் முந்தைய பகைக்காக பழுதீர்க்கப்பட போவதில்லை, பழுதீர்க்கப்பட மாட்டீர்கள் சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, உங்களுக்கு சேஃப். உங்களுக்கு 2, யாரெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அவர்கள் இந்த பூமியில அதே நிலையில உங்கள் உடைமைகளோடும் சொந்தங்களோடும் பந்தங்களோடும் இங்கே வாழலாம், அதற்கு முழுமையாக அனுமதி உண்டு. அதே நேரத்தில் யார் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்க மறுக்கின்றீர்களோ அவர்கள் உங்களால் இயன்ற அளவு உங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு இந்த பூமியை விட்டு வெளியேறி விடுங்கள். இதுதான் இந்த நாளுடைய தீர்ப்பு வெளியே. இதை தாண்டி உங்களுக்கு எந்த பழிதீர்த்தலும் இல்லை என்று அல்லாஹ் தூர் சொன்னாங்க. எப்பேற்பட்ட வாய்ப்பு பாருங்க. இப்படி வரும்பொழுது உண்மையிலேயே என்ன வரும்? என்ன பாடலாம் படுத்துனடா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அல்லாஹ் யாருக்கு வெற்றியை தந்தா பாத்தியா என்று பேசக்கூடிய இடம் அதுதான், சரியான இடம் அதுதான். அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் இந்த வெற்றியை தந்த அல்லாஹ்வை துதியுங்கள், புகழுங்கள், அல்லாஹ்விட பிழைபோருக்கு தேடுங்கள். ஏன் மனசுல அந்த எண்ணம், நாவால சொல்லனால எண்ணம் வந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்திருக்கும் இல்லையா, நமக்கு அறிய முடியாது. சஹாபாக்கள் மனுஷவாங்க, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும், இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுக்கோங்க, எண்ணம் வருமா இல்லையா? நான் தானே எண்ணங்கள் வருவதை தடுக்க முடியாது. அதை சொல்லாக்கினால்தான் குற்றம், செயலாக்கினால்தான் குற்றம். அது ஒரு தனி ஒரு ஹதீஸ் இருக்கு. எண்ணங்கள் எது வேணாலும் வரும் மனசுல. ஆகையால் அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், அப்படி என்ன ஓட்டம் வந்ததுனால என்ன செய்யறா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்க அல்லாஹ்வை துதித்து விட்டு பெருமைப்படாதீர்கள், அல்லாஹ்விட பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு அழகான இடம் பாருங்க. அப்ப எந்த இடத்திலையும் பெருமை என்பது வந்துவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கிறார். சொல்லியும் கொடுக்கிற வழிய நீங்க பெருமைப்படாம இருக்கிற செய்யணும், அல்லாஹ்வோட சரண்டரா இருங்க, அல்லாஹ்வை புகழுங்க. அல்லாஹ் தானே இந்த வெற்றி தந்தா, அல்லாஹ் தானே இந்த இழந்த பூமியை உங்கள் வாக்குறுதியளித்தால் மீட்டு தருவேன் என்று, அதுபோல மீட்டு தந்தானா இல்லையா? எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அந்த அல்லாஹ்வை நீங்கள் துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அதோடு மட்டும் இல்லாம அடுத்த ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம் நடக்கு? அல்லாஹ்வோட தூதர் அறிவிப்பு செய்த உடனே மக்கள் நமக்குள்ள அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கு. ஏற்கனவே மக்களை எப்படி விளங்கி இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த 8 வருட கால இடைவெளியில, ஹிஜ்ரி 8 இது, அந்த 8 வருட கால இடைவெளியில மக்கள் விளங்கி இருந்தது, முகமது அவர் சொன்ன மார்க்கம் சரிதான், ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அது ஏற்க முடியாத சூழ்நிலை இருக்கணும், மனம் குளிங்க கொண்டு நிறைய பேர் இருந்தாங்க. இஸ்லாத்தை சரின்னு ஒத்துக்கொண்டாங்க, ஏற்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த பூமியில் இருப்பதற்காக, அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்லாத்தை ஏற்பதற்கு துணிந்து கொண்டார்கள். எப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நின்னாங்கள மேடு, அந்த மேட்டு பதில் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. 2 பக்கங்களும் ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்றார்கள். மக்காவில் இருந்து பெரும்பாலான மக்கள்
பெரும்பாலும் 90% மக்களுக்கு மேலேனே சொல்லலாம். கொஞ்சம் சின்ன சின்ன கூட்டம் மட்டும் வெளியேறிடுச்சு. போயிட்டு அடிச்சுறாங்க வரிசையா நின்று அல்லாஹ் தூரத்துல நாங்க என்ன செய்யறோம், இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. இனிமேல் திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், மது இருந்த மாட்டேன், அயனம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு இணைக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுங்கள் என்று கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் அந்த வாக்குறுதி வாங்கிட்டு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி மக்களை விட்டு அப்படியே போயாச்சுன்னா, ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு விரட்டி இருந்து கொண்ட அந்த பூமியில 2 ரக்காத் தொழ முடியாத கௌமுத்துல்லாஹ் முன்னிலையில இன்று மக்கள்கள் யாரெல்லாம் வெறுத்தார்களோ, யாரால் விரட்டப்பட்டமோ அவர்களெல்லாம் வந்து அலையலையாக, அல்லாஹ் சொல்லுதான், அலையலையாக அவர்கள் இஸ்லாத்தில் நுழையும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்வோட பாவம் மன்னிப்பு கோருங்கள். பாக்குறாங்க சஹாபாக்கள் எல்லாம். இப்ப அடிச்சவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய மக்கள் அந்த நேரத்தில் யாரையும் செய்யல, ஒவ்வொருத்தரும் தானம் பண்ணல, ஒரு அறிவிப்பு தான். எல்லாரும் வந்து விட்டாங்க, அதிகமான மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த நேரத்துல உண்மையில எப்படி இருக்கும் மனசு? பெருமைப்படுமா படாதா? அல்ல அந்த இடத்தை வச்சு சொல்றா, நீங்க பெருமைப்படாதீங்க. சுபஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு இடம் நீங்க நல்லா இன்னொரு விஷயம் விளையாட தெரியுமா? நல்லவர்கள் எல்லாம் சில விஷயங்களை நுணுக்கங்களை தெரியாதனால பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம். நம்ம சபையை வச்சு பேசுவோமே, நம்ம நிறைய பாவங்களை விட்டு மீண்டும் உள்ள வந்துட்டோம். ஆனா பெருமை என்பது நம்ம கூட தான் இருக்கு. அது எப்பொழுது வெளிப்படும் என்று நமக்கு தெரியாது, மனசுலயே தங்கி இருக்கும். எப்படி வந்து கேன்சருக்கான அந்த வைரஸ் உள்ள இருக்குமோ, கிருமி இருக்குமோ, அது நம்ம பலகீனமான அட்டாக் ஆகும்போ, அது மாதிரி பெருமை என்பது ஒரு பெரிய ஒரு வைரஸ் தான், உள்ளேதான் இருக்கும். எப்போ ஈமான் பலகீனமாவதோ அட்டாக் பண்ணும், எப்போ ஈமான் உறுதியாவதோ அதை அடக்கி வாசிக்கும். துர்க்குணங்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, நற்குணமும் இருக்கு. நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அது மிகைக்கும், மற்றதெல்லாம் அது செய்யும், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த உடலிலே மனதிலே தங்கிக் கொள்ளும். ஆகையால எந்த சூழ்நிலையிலையும் பெருமை வராத அளவு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னதுதான், அல்லாஹ்வை பொழுது கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு போவதன் மூலமாகத்தான், அல்லாஹ்வை துதிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வோடு தொடர்பிலேயே இருக்க முடியும். அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோருவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடம் நான் உனது அடிமை, பலகீனமானவன், எனது தவறை ஒத்துக்கொள்கின்றேன், என் பாவத்தை ஒத்துக்கொள்கின்றேன், என்னை மன்னித்து நீ சுத்தப்படுத்தி விடு என்று அல்லாஹ்விடத்தில் பலகீனத்தின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் தொடர்ந்து செய்யும் காலமெல்லாம் அந்த மனிதன் நன்மையிலேயே தனிப்பட்டு இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான பாடமாக நமக்கு நடத்துகின்றான். நீங்க வந்து குர்ஆனை வந்து மேலோட்டமா நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, கொஞ்சம் வசனங்களை என்ன செய்யறோம், ஆபிள் முழுசா வசனம் மனப்பாடம் பண்ணுவாரு, பட்டம் வாங்கிடுவாரு. ஆளுங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 ஜூஸாவது மனப்பாடம் பண்ணிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு முக்கியமான சூறாக்களை எல்லாம் என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி எல்லாம் எங்க பயன்படுத்துவாங்க, குர்ஆன் போதும் தொழுகைக்கு ரைட்டு. அப்ப மேல நன்மை கிடைக்கிறது மாற்று கருத்து இல்லை. இப்போ கிடைச்ச நன்மைய அழிக்காம இருப்பதற்காக நாம என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதக்கூடாது, குர்ஆனை படிச்சாதான் அங்க கிடைச்ச நன்மையை தக்க வைக்க முடியும். எப்படி சம்பாதிப்பது என்று தெரிந்து கொண்டவனுக்கு எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்பதான் வேலை செய்வான், அந்த பொருளாதாரம் அவன்கிட்ட இருக்கும். திடீர்னு மேல போய் செய்வான், நடுவோட்டு வந்துருவான். நன்மை தீமை அது போலதான். ஒரு பக்கம் விழுந்து விழுந்து அமல் செய்து கொண்டே இருப்போம், மறுபக்கம் அழித்து விடுவோம். ஏனென்றால் நமக்கே தெரியாது நம்முடைய நன்மையை நாம் தான் அளிக்கிறோம் என்பது. காரணம் என்ன? நாம் குர்ஆன் வசனங்களை சரியான கவனத்தோடு படிக்கவில்லை என்பதுதான் அதற்கான காரணம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, இனி வரும் காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாகவும் இருந்த சிறந்த முறையிலும் நாம் படித்து நமது நன்மையை சரியான முறையிலே செய்து சரியான முறையிலே பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே நினைவு கூறி பதிவு செய்து முதல்வரை நிறைவு செய்தேன். அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஒரு நபி தோழர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் இலகுவாக சொர்க்கம் செல்ல வேண்டும், இவருக்கு வழி சொல்லுங்க, நான் ரொம்ப ஈஸியா சொர்க்கம் போகணும், வழி சொல்லுங்க. அப்ப சஹாபாக்கள் மத்தியில அவங்களுக்குள்ள பெரிய கசகசன்னு பேசிக்கிறாங்க. எப்படி கேட்டிருக்கணும், என்னென்ன அமல்லாம் செய்தா நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி இரவெல்லாம் நின்று வணங்கணும், பகலெல்லாம் நோம்பு இருக்கணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும். இது போன்ற பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கும்போது அல்லாஹ்வின் பாதையில சையீதாவது எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மனிதர் என்ன கேட்கிறாரு, நான் ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த அல்லாஹ் தூதர் சிரித்தார்கள். அவங்களுக்கே உண்டான ஒரு புன்முறுவல். அப்ப அல்லாஹ்வுடைய சிரிச்சுட்டாங்கன்னு சொன்னா, அவங்க லைட்டா ஒரு புன்முறுவல் போட்டுட்டாங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயத்த நம்ம பதிவு செய்ய போறான்னு அர்த்தம். அந்த நபரை உட்கார சொல்லிட்டு சொல்றாங்க, ஈஸியா உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சொர்க்கம் அப்படித்தானே, ரைட்டு.
அடுத்து சொன்னாங்க பாருங்க, முக்கியமான விஷயம், நீங்கள் அமல்களை நல்ல அமல்களை குறைவா செய்யணும். குறைய செய்யறது ஈஸி தானே. என்ன சொல்லியிருக்க கூடாது, என்ன சொல்லியிருந்தா கஷ்டம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ராத்திரி எல்லாம் நீங்க நின்று தொழுங்க, முழு குரானை ஓதுங்க, நீங்க நோன்பு வைங்க, நிறைய அதிகம் வைங்க, பொருளாதாரம் அள்ளி கொடுங்க, சகிதாவுக்கு நீயத்து வைங்க, எப்படிலாம் சொல்லியிருக்கணும். எல்லாம் இதெல்லாம் சொல்லாம சிம்பிளா சொன்னாங்க, நீங்க அமல்களை நன்மையான காரியங்களை குறையா செய்யுங்க. நாங்க சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியுது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புன்னகை மாறாம அடுத்து சொன்னதுதான் முக்கியமான காரணம், தீமையை அறவே செய்யாதீர்கள். தீமையை அறவே செய்ய, அப்ப என்ன அர்த்தம், செஞ்ச நன்மை நம்மகிட்டே இருக்கும். நிறைய விழுந்து விழுந்து நன்மை செஞ்சு அழிச்சு என்ன பிரயோஜனம். இங்க தொடர்ந்து நம்ம நபி சுண்ணத்தோடுறோம், நபியத்தோடுறோம், முன் சுண்ணத்து பின் சுண்ணத்துலாம் தொழுது வெளியில வாசல் புறமேசல என்னத்துக்காகும் முடிஞ்சுதா, அங்கனே அழைச்சுதா. அதிகாலையில எழுந்து பஜர் தொழுது விட்டு எல்லா திக்கர்களையும் சொல்லிவிட்டு அதோட அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி இருக்கக்கூடிய சமாதிகள் நின்று கையேந்தி துவா செய்தால் எல்லாம் மனிதா இல்லையா? அப்போ நன்மையை சம்பாதித்த மனிதனுக்கு நன்மையை காப்பாற்ற தெரியவில்லை என்று சொன்னால் அவன் நஷ்டவாளி தான். அதைத்தான் அல்லாஹ் கூறினார்கள், நீங்க நன்மையை வேண்டுமானா குறையா செய்யுங்க, அழித்து விடாதீர்கள் என்பதை அழகான முறையை சொல்றாங்க. தீமையை நீங்கள் அறவே செய்யாதீர்கள் என்பதை அழகா சொன்னாங்க. இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை ரொம்ப அழகாயிரும். மார்க்கத்தை சரியா வழங்கிக்கிட்டா நமக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும். என்ன தெரியுமா, இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவு பேச மாட்டோம், பேச்ச குறைச்சிருவோம். சிரித்த முகத்தோட இயன்ற அளவு அமர்தல் செய்து அமைதியான முறையில வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சிருவோம். நீங்க நம்மகிட்ட பிரச்சனை போது என்ன தெரியுங்களா, அதிகமான பேச்சு. நம்மகிட்ட சேர்த்தானே அதுதான், அதிகமான பேச்சு. பேசிக்கூட்டே இருக்கும்போது என்ன வந்துடும் சொன்னா தேவையற்ற பேச்சு வரும், அடுத்து பாவமான பேச்சு வரும். நீ அளவோடு பேசும்போது நன்மை இல்லாத விஷயங்களை பேச மாட்டோம். இப்ப அப்படி ஒரு தீர்மானம் வைக்கணும், நான் அளவு இல்ல அளவோடு பேசுவேன், தேவையில்லாம பேச மாட்டேன் என்று முடிவு வைக்கணும். ஏன் தெரியுமா, இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களில் மிக சிறந்த சுன்னா. இந்த சமுதாயம் தொலைத்து விட்ட சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் என்ன தெரியுமா, சுருக்கமா பேசுவாங்க, தேவையுள்ளதை பேசுவாங்க, யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுவாங்க, அவ்வளவுதான் பேசுவாங்க, தேவையில்லாத பேசவே மாட்டாங்க. இப்ப நம்மள அப்படி தெரியுமா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத விட எனக்கு என்ன தெரியுது என்பதை காட்டிக் கொள்வதில் நான் பேசுறேன். இதுவும் பெருமை. எனக்கு என்னமெல்லாம் தெரியும் தெரியுமா, நல்லா பேச ஆரம்பிச்சு அப்படி பேச தெரியுமா, கண்ணை அப்படி சிமெண்டான பேச வைப்பேன். வந்துச்சா இப்படித்தான் அழிவோம். நன்மை செய்து கொண்டிருக்கும் போதே அழிந்து விடுவோம், நன்மையை அழித்து விடுவோம், நாமும் அழிந்து விடுவோம். எனவே ஒரு ஆணை அதிசயம் சரியான முறையிலே கவனம் எடுத்து சரியான முறையிலே நாம் இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் குறைவாக சிரித்து குறைவாக பேசி நிறைய அதிகமான அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே நம்மை நெருக்கிக் கொள்வதற்கான அதை ஆயுதமாக வசீராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசிஹத் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌபானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்கள் அவங்களோட அடையாளங்கள் என்னவென்று சொன்னால், பெருமை தங்களுடைய வார்த்தையில் வராதவாறு மிக கவனமாக இருப்பாங்க. இதுதான் கல்வி அறிவு பெற்றவருடைய அடையாளம். எவ்வளவு கிதாப் பிடிச்சிருக்கிறது அடையாளமா அவங்க காட்டல. அப்ப சில மார்க்க அறிஞர் இடத்துல இஸ்லாத்தை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே என்ற வார்த்தை வந்து விட்டாலே அவர்களை தடுத்து விடுவார்கள். இல்லப்பா, எனக்கு எல்லாம் தெரியாது, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இஸ்லாத்துல நான் யாரு, ஒரு மாணவன். உங்களுக்கு வேணா ஒரு ஆசிரியர் நான் தெரியலாம், ஆனால் நான் இஸ்லாத்தை அனுதினமும் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவனாக இருப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா, உங்களை எல்லாம் தெரியுமா, கடல்ல ஆளுகள் கேட்ட வந்துடும். அவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்டாலும் சொல்வார்ப்பா. அவர் எப்படி ஆள் தெரியுமா, அவர் மூளையே தெரியுமா, தனிதான். அதனாலதான் ஏறி வேகத்தை விட வேகமாக வீழ்ந்தது. யாரெல்லாம் அகமூண்டு ஆடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த பூமியில வீழ்த்தி விடுவான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெருமையா கருதப்பட்ட எந்த ஒன்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே சிறுமைப்படுத்தாமல் உயர்த்துவதில்லை, அதாவது மரணிக்க செய்வதில்லை. கடுமையாக எச்சரிக்கை. பெருமையாக கருதப்பட்ட எந்த ஒன்றையும்
சிறுமையாக இனிமைப்படுத்தாமல் நல்லா பூமியை விட்டு உயர்த்துவதில்லை. எந்த இடத்துல சொன்னாங்க தெரியுமா? அடிக்கடி ஒட்டகம் பந்தயம் நடக்கும். நம்ம எல்லாம் மாடு தருவது ஏறு தருவதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி கலாச்சார விழா அங்க ஒட்டக பந்தயம் நடக்கும். முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள்ல அந்த ஒட்டக பந்தயத்துல எல்லாத்துலயுமே அல்லாஹ்வுடைய ஒரு ஒட்டகம், ஒரு நல்ல ஒரு கொள்கோடு இருக்க இளமையா ஒரு ஒட்டகம் அது சேர்த்துக்கிட்டே வரும். சஹாபாக்கள் செய்வாங்க, அல்லாஹ் கூடுவாங்க, சத்தம் போடாங்க, அல்லாஹ் ஒருத்தர் அமைதியா இருப்பாங்க. செஞ்சது யார் ஒட்டகம்? அல்லாஹ் ஒருத்தர் ஒட்டகம். அதே போல ஒரு சமயம் ஒரு விழாவில ஒட்டகம் செய்து அல்லாஹ் ஒரு ஒட்டகம் தோற்று விடுகிறது. அதை கிராமத்தில் இருந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒட்டகம் செஞ்சிருது, தாண்டி போயிடுச்சு. இப்போ சஹாபாக்களுக்கு கடுமையா கோபம் வருது. அதுவரை ஜெபிக்கும் போதெல்லாம் சிரிக்காத அல்லாஹ் அங்கு சிரித்தார்கள். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு செய்தியில இருக்குன்னு. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அமைதியாத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் செஞ்சாங்க, கோஷமிட்டார்கள், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டாங்க. அல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. ஆனால் தோற்றவுடன் சஹாபாக்கள் முகமெல்லாம் எரிய விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று அவமானம் கருதினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள். சஹாபாக்கள் புரிஞ்சிருச்சு, மேட்டர் இருக்கு. ரசூல் சொல்ல சும்மா சிரிக்க மாட்டாங்க, நல்லா சிரிச்சுதான் விஷயம் வரப்போது. கேட்காங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? தோத்துருச்சேன்னு. அப்பதான் சொன்னாங்க, எப்பா இந்த பூமியில பெருமையா கருதப்பட்ட எந்த ஒன்றையும் அல்லாஹ் இழிமைப்படுத்தாமல் இந்த பூமியில் விடுவதில்லை அப்படின்னு சுபஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு செய்தி பாருங்க. ஒரு ஒட்டகம் தானே, போட்டி தானே நினைக்கிறேன். அப்ப இதுதான் நமக்கு பாடம். நாம் இது போன்ற செய்திகளை தேடி தெரிய வேண்டும். நேரம் இல்லை என்றால் கிடைக்கும் பொழுது அதை அப்படியே செஞ்சு வாங்கி உள்ள இதயத்துல வைத்து லாக் பண்ணி வச்சுக்கணும். தொலைத்து விடக்கூடாது, செய்திகளை தொலைத்து விடக்கூடாது. ஒரு காலம் இருந்தது, ஒரே ஒரு ஹதீஸுக்காக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞர், அவரும் சஹாபி தான், மார்க்கறிஞர் தான். அப்ப அவருக்கு இன்னொரு சஹாபிட்ட ஒரு செய்தி இருக்கதாக தெரியுது. அவரை போய் சந்திப்பதற்காக சென்று போறாரு. இரவாயு இஸ்லாமின் தொழுகை எல்லாம் முடிஞ்சிருது. அவர் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுறாரு, உடைஞ்சிட்டாரு. நம்மள மாதிரி இல்லை. நமக்கு போன எப்போ சூரியன் உதிக்கும்? இரவும் 9 மணிக்கு தான் உதிக்கும். நமக்கு சூரியன் எப்போ மறையும்? காலையில 9 மணிக்கு தான் மறையும். எல்லாமே தலையில் தேவையில்லாத நல்லா பேச்சு, உலக பேச்சு, என்னென்ன ஜங்க் ஃபுட் உண்டு, என்ன பலா முசுத்து உண்டு, எல்லாமே 9 மணிக்கு மேல நல்லா அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஒரு மயக்கத்துல போய் விடுவான் அந்த நிலை. ஆனா அவங்க செஞ்சாங்க, இஷாவுக்கு அப்புறம் மகரிப் தொழில் சாப்பிடுவாங்க, இஷா தொழிட்டு படுத்துருவாங்க. அல்லாஹ் தூர சுண்ணாவை ஃபாலோ பண்ணக்கூடிய நபித்தோழர்கள். இவர் போறாரு, இஷாவை தாண்டி விட்டது. அதனால என்ன பண்ணாருன்னா வீட்டு வாசல்லையே படுத்துக்கிட்டாரு. போனது யாருன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க. அல்லாஹ் தூதரால் பிரத்யேகமாக கல்விக்காக பிரார்த்திக்கப்பட்டவர். அவர் போய் அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. சரி, காலையில் எழுந்து பயப்பலில் ஒருவர்களை பார்த்து கொண்டு சிறுந்தையிலேயே சுருண்டு படுத்துக்கிறார். நல்ல நீங்க கண்ணு மணால காட்சி கொண்டாங்க. காலையில ஃபஜர் நேரம், வாயில் திறக்கப்படுகிறது. உள்ள இருக்கும் அந்த சால் வெளியில வராரு. யாரோ படுத்திருக்காங்க, தட்டி எழுப்புறாரு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவரை தூக்கி வாரி போட்டுருச்சு. நீங்க என்ன இங்க இப்படி படுத்திருக்கிறீங்க? ஏன் இப்படி படுத்திருக்கிறீங்க? பதறாரு அப்படியே. அப்ப சிரிச்சு கொண்டு சொல்றாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் எனக்கு தெரியாத ஒரு செய்தி இருக்கதா கேள்விப்பட்டேன், அதை கேட்டுட்டு போகணும்னு வந்தேன். அந்த நேரம் தாமதமாயிடுச்சு, உங்களுக்கு தொல்லை தர வேண்டாம் என்று நான் இங்கே உறங்கிட்டேன். பெருமை இருந்தா என்ன செய்ய வந்த உடனே நான் யாரும் வந்துருக்கேன் தெரியுமா? இல்ல அடியார விட்டு சொல்லுவேன், அன்னைக்கு வருவாரு, எல்லாம் ரெட்டிப்பாக எடுத்து போட்டு அடியாரு அன்னை வருவாரு. செல்ஃபியில இருக்க கேமரா தொடச்சு வச்சுக்கா, தூக்கி போட்டு அடுத்த செல்ஃபி இப்ப வந்திருக்கு. செத்து போன சவத்து கூட செல்ஃபி, கிணத்து கூட செல்ஃபி. எதற்கு? பெருமைப்படத்தான். எடுத்தவங்க கூட என்ன பெருமை போடுவான், யாரோட இருந்தாலும் அவங்களுக்கு பெருமை. எனக்கு எத்தனை பேர் போட்டாரு தெரியுமா? என் அவர் பெருமை போடுவாரு. எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு தெரியுமா? அவங்களோட செல்ஃபி எடுத்த உடனே நல்லா சொர்க்கத்தினுடைய எல்லா 8 வாசலை திறந்துட்டான். உள்ள நான் ஓடிட்டேன். அப்படியா? ரைட்டு. வெறும் மரபை இல்லை, பெருமைக்காரர்களுக்கு என்ன என்பதை அல்லாஹ் நம்மளை காப்பாற்றட்டும். சரியா? அவர் என்ன சொல்றாரு? உடனே நான் செய்தியை கேட்க இரவு நேரம் தாண்டி விட்டதினால் உங்களுக்கு நான் எந்த விதமான தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று படுத்திருந்தேன். நீங்க ஒரே ஒரு முறை வாசல்ல தட்டி நான் அப்துல்லா வந்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்திருக்க மாட்டானா? அவரே கண்ணீர் வடிக்காரு. ஒரு பெரிய ஒரு ஆளை நம்ம வீட்டுல படுக்க வச்சுட்டோம் அப்படின்னு. உங்க மேல அந்த குத்தம் இல்லை, தாமதம் வந்தது என் தப்பு. எப்படி பேசுறாங்க பாருங்க. தாமதம் தப்பு. நான் இங்க படுத்தது லேட்டா வந்தது விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்ட உண்மையா? அந்த செய்தி தாங்க. என்றைக்காவது ஒரு செய்திக்காக நாம் கஷ்டப்பட்டு நேரம் செலவழித்திருப்போமா? நீங்க தட்டு நேரம் செய்து செய்திகள் வருது. எவ்வளவு பேர் நம்மளுடைய குரான ஒரு ஊக்கம் படிக்கிறோம், அதுக்கு விளக்கமான ஹதீஸ்களை படிக்கக்கூடிய பண்புகள் நம்ம இடத்துல எத்தனை பேருக்கு இருக்கு?
கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கல்வி உள்ள போக போகத்தான் அல்லாஹ் விரும்புற மாதிரி நம்மளுடைய நடத்த மாறும். கல்வி உள்ள போக போக நாம எப்படி ஆயிரும் சொன்னா, நம்ம நாம் சுருக்கி கொள்வோம், நம்ம அப்படியே சுருக்கிடுவோம் அல்லாஹ் முன்னால. அதுக்கு பிறகு அல்லாஹ்க்கு பிறகு அர்த்தம். அல்லாஹ் முன்னால நம்ம சுருக்கிக்கிடணும், தாழ்த்திக்கிடணும். அப்போதான் நாம் சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு பிறகு ஹயாத்தோட இருக்குன்னு அர்த்தம். அப்ப சொல்றாங்க, நீங்க செய்தி மட்டும் தாங்கன்னு சொல்றாங்க. அவர் போனதுக்கு அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தான் இந்த பதிவு. எவ்வளவு ஒரு அழகான படிப்பினை பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை நான் இறுதியா பதிவு செய்யறேன். என்ன தெரியுமா? ஒரு பிரபலமான ஒரு மார்க்கறிஞர், ஈஜிப்துல இருக்கக்கூடிய மார்க்கறிஞர், அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் நல்ல ஒரு விஷயம் சொல்லித்தாரேன், பெருமை உண்டாகாமல் இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாரு. விஷயம் சொல்றாரு, நம்ம தீமை செஞ்சுட்டோம், அது எல்லாத்தையும் வந்து காட்டுவோமா அப்படின்னு கேட்டாரு. அவன் மக்களுக்கு அடுத்த எப்படி நம்ம தீமை செய்த காட்டுவோம் அப்படின்னு. சரி, அது போல மறைக்கிறீங்கல்ல, ஆமா ஆமா, அது போல நன்மை செய்தாலும் மறைத்துவிடும். இவ்வளவுதான் சொல்றாரு ரசூல். அவர் சுன்னாவை எப்படி ஃபாலோ பண்ணாரு பாருங்க. பேச்சோட முடிஞ்சு போச்சு. முதல்ல ஒண்ணு சொன்னாரு, அதுக்கடுத்து சொன்னாரு, அவ்வளவுதான், க்ளோஸ், பாடம் க்ளோஸ். நீங்க தீமையே மறைக்கீங்களா? ஆமா, அது போல நன்மையை மறைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? பிராக்கெட் போட்டு நம்ம ஒரு ஸ்டைல்ல நம்ம பெருமைப்படுத்தக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது, போராடம்னா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் சொல்லிடுறேன்னு சொல்லி ஒரு 1000 பேர்ட்ட ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் ஒரு மனுஷன். அவர்கிட்ட தான் சொல்ற மாதிரியே இருக்கும். அவருக்கெல்லாம் அன்னைக்கு என்ன உதவி செஞ்ச தெரியுமா? செய்ததை சொல்லி காட்டக்கூடாது, இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, அந்த செஞ்ச உதவி சொல்லி காட்டிட்டு கடைசியில அல்லாஹ்க்காக நம்ம செஞ்சு அடிப்பாரு. எங்க செஞ்ச முடிஞ்சதுல சோத்தை எல்லாம் பிசைஞ்சு குழம்பு திட்டு வாயில போடுறதுக்கு போல பிளேட்டை குப்பரை தட்டிட்டிய, மண்டியில போட்டுட்டிய, உன்னோட உணவை மண்ணாக்கிட்டிய, மண்ணாக்கிட்டு உன் வயிறு இறங்கிட்ட மாதிரி நீ கற்பனையில இருக்கிறிய, சுயபுத்தி இருக்கிறதா, சுயசிந்தனை இருக்கிறதா? நன்மையை அழித்து விட்டோமே, அழிக்கப்பட்டது நன்மை என்று உணரக்கூடிய அந்த கல்வி அறிவு இருந்திருந்தால் இதை சொல்வான மனிதன் நல்ல விளைவிக்கிறீங்க. யாரும் மோசம் கிடையாது. எப்ப மோசமாகும் தெரியுமா? கல்வி அறிவு இல்லாமல் ஒரு அமலை செய்யும் பொழுது மோசமாகிவிடுவோம். உமர் ஹத்தாப் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தி, இறுதியாக அதை பதிவு செய்யறேன், இதோட சேர்ந்த நான். அவங்க சொல்றாங்க, நீங்க நன்மையான செய்திகளை எல்லாம் படித்துக்கொண்டே வருவது போல தீமையான அறியாமையில் உள்ள விஷயங்களை எல்லாம் படித்துக் கொள்ளுங்கள். என்னத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். பின்னர் சொல்றாங்க, அறியாமை என்னவென்று தீமை என்னவென்று தெரியாம அமல் செய்தால் உங்களுடைய நன்மையான காரியங்கள் அறியாமையும் தீமையும் கலந்து விடும் பொழுது அதை பிரித்தெடுக்க உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். எனவே நீங்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய கையில் உள்ள ஒவ்வொரு நூலாக அறுபட்டு அந்த இஸ்லாம் என்ற கயிறு உங்களிடமிருந்து விடுபட்டு விடும். நீங்கள் அமல் செய்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் இஸ்லாத்தில் இருக்க மாட்டேங்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு பாடம் இருக்கு, எப்பேற்பட்ட ஒரு பாடம். இதை விட சிறந்த உபதேசங்கள் இதெல்லாம் வரிசையா நமக்காக மற்ற சஹாபாக்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, அல்லாஹ்வின் தூதரோட பயிற்சியில அந்த பாசறையில உருவாக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னது, அதை பின்பற்றிய மார்க்கறிஞர்கள் சொன்னதைத்தான் அந்த கோவை தான் பார்த்திருக்கிறோம். எனவே அமல்கள் செய்வதை விட கடினம், செய்த அமலுக்கான நன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆகையால் இறுதியாக மீண்டும் ஒரு செய்தியை பதிவு செய்ய நிறைவு செய்கின்றேன். ஒரு மிகப்பெரிய சஹாபி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் உறுதியா தெரிஞ்சிருச்சுன்னா நான் வாழ்க்கையில சந்தோஷப்படுவேன். என்னன்னு கேட்கறாங்க மாணவர்கள். நான் தொழுது 2 ரக்காத் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் சொல்றேன், அது எனக்கு தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? அது தெரியாத வரையும் நான் மகிழ்ச்சி அடைய முடியாது. என்னுடைய நிலை என்பது மறுமையில் தான் தெரியும். நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைய என்பதுதான் பொருள். ஆகையால் அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை சரியான முறை படிங்க, நிறைய வகுப்புகளை நீங்க வந்து உண்டாக்குங்க. நல்ல ஒரு பள்ளியை தந்திருக்கிறான், நல்ல சுத்தி ஒரு அழகான சூழ்நிலை தந்திருக்கிறான். இப்போ எப்பவுமே மாசத்துக்கு ஒன்று நடத்தாம நீங்க வாரம் வகுப்புகள் நடத்துங்க, யாரை வச்சுனாலும் நடத்துங்க. ஆனால் மார்க்கத்தை சரியாக சொல்லுவர்கள் வச்சு நடத்துங்க. மக்களுக்கு கல்வியை கொண்டு சேருங்க. நிறைய மக்களை வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. யார் வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முடிவுக்குவாங்க. அவர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு சேருங்க. மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு ஜமாத்து நிர்வாகிகள் மீதும் கட்டாய கடமை. இல்லை என்றால் நீங்கள் மறுமையிலே கடுமையாக விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்பு. அவர் அழைத்தும் வரவில்லை என்றால், அவர் அழைத்தும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்புக்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று விசாரிப்பார். அப்பொழுது நீங்கள் விசாரணை கைதிகளாக நிற்பீர்கள் என்பதை தெரியப்படுத்தி நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.